Good morning, all. So, இன்னைக்கு பார்க்க போற டாபிக் இஸ் ஆல் அபவுட் மணி லாண்டரிங். ஸோ ரீசெண்டாக கரண்ட் அஃபேர்ஸ்ல இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக்னே சொல்ல முடியும். ஓகே, ஸோ அப்பார்ட் ஃப்ரம் தட் இது ஒரு பெருநிலை இஷ்யூ. இன் சென்ஸ் த்ரூ அவுட் தி என்டையர் இயர் என்ன பார்க்கலாம் அப்படின்னா, இந்த பர்டிகுலர் பர்ஸ்பெக்டிவ்ல இருக்கக்கூடிய நியூஸஸ் உங்களால ரெகுலராக ஃபாலோ பண்ண முடியும். சம் என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டோட ரைட்ஸ் இருக்கும், தென் சம் கோர்ட் அப்சர்வேஷன்ஸ் இருக்கும், கோர்ட் ரூலிங்ஸ் இருக்கும். ஓகே, ஸோ அப்போ ரொம்ப முக்கியமான ஒன்று. அப்பார்ட் ஃப்ரம் தட் வெரி ரீசெண்ட் இம்பார்ட்டன்ட் இஷ்யூ என்ன அப்படின்னு பார்த்தா நத்திங் பட் அந்த மணி லாண்டரிங் ஆக்டை பற்றின சுப்ரீம் கோர்ட்டோட வேர்டிக்ட். ஓகே, ஸோ சுப்ரீம் கோர்ட்டோட வேர்டிக்ட் அப்படின்னு வரும்போது இட் வில் அப்ஹெல்ட் இட் அப்ஹெல்ட் சம் ஆஃப் தி அமெண்ட்மெண்ட்ஸ். ஓகே, இன் 2019 பண்ண ப்ரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்டரிங் ஆக்ட்ல பண்ண சில அமெண்ட்மெண்ட்ஸ் இருக்கும் இல்லையா, அதை என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்ஹெல்ட் இன் சென்ஸ் நத்திங் பட் அதை உறுதிப்படுத்தியிருக்காங்க. அப்படின்னா அது சட்டத்தின் முன் செல்லும் அப்படிங்கிற ஒரு ப்ரொவிஷன்ல தான் அதை கொண்டு வந்திருக்காங்க. அப்போ நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஸ்டின் டெஃபினெட்லி எப்படி வரக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப கம்மி அப்படின்னா, வாட் சுப்ரீம் கோர்ட் அப்சர்வ்ட் இன் ரீசன்ட் அமெண்ட்மெண்ட் அப்படிங்கிற மாதிரி வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் கம்மி. ஓவரால் என்ன பண்ணலாம் அப்படின்னா, அபவுட் மணி லாண்டரிங் பத்தி கொஸ்டின்ஸ் வரக்கான சான்சஸ் இருக்கு. ஆர் வாட் டைப் ஆஃப் இம்பாக்ட் இட் கிரியேட் இன் தி சொசைட்டி அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின்ஸ் வரக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. இல்ல வாட் ஆர் த சேலஞ்சஸ் இன்வால்வ் இன் இட், எக்ஸிஸ்டிங் சர்க்கம்ஸ்டன்சஸ்ல ஆர் எக்ஸிஸ்டிங் ப்ரொவிஷன்ஸ்ல இருக்கக்கூடிய சேலஞ்சஸ், அதாவது நடைமுறை சிக்கல்கள், அவ்வளவுதான். ஸோ இதுல இருக்கக்கூடிய இஷ்யூஸ் என்ன அண்ட் ஹவு டு ஸ்ட்ரென்தன் இட், எந்த அளவுக்கு அதை உறுதிப்படுத்த முடியும். The concern is with respect to money laundering because Supreme Court told that it is an heinous crime as well as it will disturb the sovereignty of India. ஸோ அப்படி இருக்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷன்ல த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் திஸ் பர்டிகுலர் டாபிக் இஸ் வாஸ் ஹைலைட்டட், அவ்வளோதான். ஓகே, ஸோ அப்போ வாட் வி ஆர் கோயிங் டு டிஸ்கஸ் டுடே அப்படின்னு பார்த்தீங்கன்னா அபவுட் மணி லாண்டரிங் அண்ட் இட்ஸ் இம்பாக்ட். தென் மணி லாண்டரிங் இஸ் நாட் கன்சிடர்ட் டு பி அன் டொமஸ்டிக் இஷ்யூ வேர் இட் ஹேஸ் அன் குளோபல் கனெக்ஷன்ஸ். ஓகே, ஆஃப்டர் ஈவன் குளோபலைசேஷனுக்கு அப்புறம் இட் வாஸ் டீப்லி ரூட்டட் இன் டு அன் குளோபல் கண்டெக்ஸ்ட். ஸோ அப்போ வாட் ஆர் தி கன்வென்ஷன்ஸ் அண்ட் மெஷர்ஸ் ஹெல்ப் ஃப்ரம் த சைட் ஆஃப் தி இன்டர்நேஷனல் பாடிஸ். Then apart from that, what is the domestic provisions, how to control money laundering அப்படின்னு பார்த்தீங்கன்னா, with respect to Prevention of Money Laundering Act 2002. ஸோ அதோட சுப்ரீம் கோர்ட்டோட ரீசன்ட் வேர்டிக்டையும் நம்ம என்ன பண்றோம், கொஞ்சம் அனலைஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய சேலஞ்சஸ் அதை எப்படி ஸ்ட்ரென்தன் பண்றது அப்படிங்கிற கண்டெக்ட்ல தான் இன்னைக்கு பார்க்க போறோம். இப்போ ஃபர்ஸ்ட் பார்க்கக்கூடிய விஷயங்கள், வாட் இஸ் meant by money laundering. So money laundering, okay. So money laundering is nothing but a conversion of illegitimate money into the legitimate source. அவ்வளவுதான். Okay, so if you are getting money from some other crimes, okay, money laundering நீங்க ஒரு தனி கிரைமா இல்ல ஒரு செப்பரேட் கிரைமா அதை அப்சர்வ் பண்ண முடியாது. என்ன ரீசன் அப்படின்னு பாத்தீங்கன்னா நத்திங் பட் அது ஏதோ ஒரு கிரைமோட பார்ட் அண்ட் பார்சலா இருக்கும். ஓகே, சம்வேர் ஒரு ட்ரக் கார்ட்டலோ இல்ல ஒரு ஹியூமன் டிராஃபிக்கிங்கோ இல்ல ஒரு ஆர்ம்ஸ் டிராஃபிக்கிங்லயோ இருந்து வரக்கூடிய இல்லெஜிட்டிமேட் மணி அண்ட் த்ரூ ஃப்ரம் கரப்ஷன் இன் பப்ளிக் லைஃப். ஸோ பப்ளிக் ஆஃபீஸ்ல பண்ணக்கூடிய கரப்ஷனும் கூட இதுல இருந்து வரக்கூடிய இல்லெஜிட்டிமேட் மணி ஆர் அன்னோன் சோர்ஸ் ஆஃப் மணி, இதை ஃபார்மல் ஃபினான்சியல் சேனல்ல இன்சர்ட் பண்ணி அது மூலமா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த மணியை ஒயிட் மணியை கன்வெர்ட் பண்ணுவாங்க. அதுதான் மணி லாண்டரிங்கோட ஓவரால் மெக்கானிசம். So it's nothing but conversion or laundering of money which is illegally obtained, so as to make it appear originate from a legitimate source. அப்போ ஒரு இல்லீகலா வரக்கூடிய அமௌண்ட் ஆஃப் மணியை லெஜிட்டிமேட் சோர்ஸா கன்வெர்ட் பண்றதுக்கு பேரு தான் மணி லாண்டரிங். ஓகே, இது ஜெனரலான டெஃபினேஷன்ஸ். தென் இப்போ டெஃபினேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு யூஎன் கன்வென்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வியன்னா கன்வென்ஷன் தான் ஃபர்ஸ்ட் ரெகனைஸ் தட் மணி லாண்டரிங் இஸ் அன் இஷ்யூ. ஓகே, அதுக்கு முன்னாடி குளோபல் கண்டெக்ஸ்ட்ல பேசினாங்க, பட் 1988ல யூஎன் வியன்னா கன்வென்ஷன் அபவுட் ட்ரக் டிராஃபிக்கிங். ஸோ அந்த கன்வென்ஷன்ல தான் என்ன பண்றாங்க, மணி லாண்டரிங்கை we have to reduce or we have to curb through by means of domestic laws with international coordination அப்படின்னு சொல்லி அந்த ஒரு பர்டிகுலர் கன்வென்ஷன்ல தான் மென்ஷன் பண்றாங்க. ஸோ அவங்க படி மணி லாண்டரிங்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, the transfer or conversion of property knowing that such a property is derived from any offense. ஸோ அதை யூ ஹவ் கன்வெர்டட் இன்டு அன் லீகல் திங்ஸா நீங்க கன்வெர்ட் பண்றீங்க அப்படின்னா such a thing is considered to be money laundering. So overall, it is a process of transforming the proceeds of crime and corruption into legitimate asset.
So how they are converting அப்படிங்கிறது I will posted in this one. Okay, so money laundering cycle you can come to know that is you collect some dirty money from various sources and you will make them into the formal financial channel and convert that amount to a legitimate source, and through from that legitimate source you are getting some luxury assets or financial investments or industrial investments. This is the money laundering cycle. Okay, so what is the amount of amount which circulated through because of money laundering அப்படின்னு பார்த்தீங்கன்னா this is the data. One is very old but legitimate data with respect to International Monetary Fund. ஸோ இவங்க கொடுத்த ஸ்டேட்டஸ் படி 1998ல ஓகே, ஸோ ஆல்மோஸ்ட் எவ்வளோ இருக்கும் அப்படின்றாங்க அப்படின்னா மணி லாண்டரிங் ப்ராசஸ் மூலமா நடக்கக்கூடிய அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 2 to 5% ஆஃப் வேர்ல்ட்ஸ் குளோபல் ஜிடிபி, நாட் டொமஸ்டிக் ஜிடிபி. குளோபல் ஜிடிபியில 2 to 5% ஆஃப் அமௌண்ட் எதுல இருந்து மட்டும் வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு அப்படின்னா த்ரூ ஃப்ரம் மணி லாண்டரிங் அசெட்டா இருக்கக்கூடிய சான்சஸ் இருக்குன்னு சொல்றாங்க. அன்னைக்கு இருக்கக்கூடிய அமௌண்ட்டுக்கு $590 billion to $1.5 trillion. லேட்டஸ்ட் ரிப்போர்ட் வேணும் அப்படின்னா ஆன்டி மணி லாண்டரிங் ப்ரிப்பேர்னஸ் சர்வே ரிப்போர்ட் அப்படிங்கிறது ரீசெண்டா கொடுத்த ரிப்போர்ட். ஸோ இந்த ரிப்போர்ட் படி அவங்களும் அதே டேட்டா தான் கொடுக்குறாங்க. தட் இஸ் 2 to 5% ஆஃப் குளோபல் ஜிடிபி தான் இருக்கும், பட் வேல்யூ இன்க்ரீஸ் ஆயிருக்கு. நத்திங் பட் இட் அப் டு $800 billion to $2 trillion. கிட்டத்தட்ட $2 trillion அப்படிங்கிறது இந்தியாவோட ஜிடிபி. ஓகே, to $2.5 trillion. அப்போ ஒரு வருஷத்துக்கு ஆகக்கூடிய மணி லாண்டரிங் மூலமா கிடைக்கக்கூடிய ஒரு சைஸ் ஆஃப் அசெட்ங்கிறது இதுதான். ஸோ இட் இஸ் நாட் ஓன்லி அ நேஷனல் த்ரெட், இட் இஸ் அன் இன்டர்நேஷனல் த்ரெட். அண்ட் ஈவன் டு அன் சம் எக்ஸ்டென்ட் இட் வில் கொஸ்டின் ஆன் தி சாவர்னிட்டி ஆஃப் எனி கண்ட்ரி. யூ கேன் ஈஸிலி டாப்பிள் எனி கவர்மெண்ட் த்ரூ ஃப்ரம் திஸ் மணி. ஓகே, ஸோ அப்போ அதுதான் இட் இஸ் அன் இஷ்யூ, குளோபல் த்ரெட் அப்படிங்கிறதுக்கான ரீசன். ஓகே, ஸோ அப்போ இங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன மாதிரி இம்பாக்ட் அதை கிரியேட் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வில் கொஸ்டின் ஆன் தி ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன். ஏன் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷனை டிஸ்டர்ப் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன் இஃப் இட் வாண்ட் டு கன்சிஸ்டன்ட்லி ஒர்க் ஃபார் அ வெரி லாங் டைம் அப்படின்னா இட் ஷுட் ஹேவ் சர்டன் ஹை லீகல், ப்ரொஃபஷனல் அண்ட் எத்திக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ். இது இருந்தால் மட்டும்தான் அந்த ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இட் வில் ரன் as it is. Then you know that financial institutionல ஒரு இம்பாக்ட் ஆகுது, இல்ல ஒரு டென்ட் கிரியேட் ஆகுது, இல்ல சம் இஷ்யூஸ் கிரியேட் ஆகுது அப்படின்னா என்டையர் எக்கனாமியுமே அது டிஸ்டர்ப் பண்ணும். ஸோ 2008ல ஃபினான்ஷியல் கிரைசிஸ் நடந்ததுக்கான மேஜர் ரீசன்ஸ் லெஹ்மன் பிரதர்ஸோட பேங்கோட கொலாப்ஸ் தான், டியூ டு சப்ரைம் லெண்டிங் கிரைசிஸ்னால ஆன பிரச்சனை. ஸோ அப்படி இருக்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷன்ல இல்லீகல் மணி when you enter into the financial institutions, definitely it will impact the financial system. So it will question on the financial institution first, because they will bribed by directors to employees. So எல்லாருக்கும் கொடுக்கக்கூடிய அமௌண்ட் தான். ரீசெண்டா நடந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா பஞ்சாப் நேஷனல் பேங்க்ல நடந்த இஷ்யூ தான். ஓகே, ஸோ லெட்டர் ஆஃப் அண்டர்டேக்கிங் அப்படிங்கிற LOU ஒன்று மெகுல் சோஸ்கி வாங்கி என்ன பண்ணிருப்பாரு அப்படின்னா ஒரு டைமண்ட் மெர்ச்சன்ட் he will convert his money into an legitimate source. ஸோ அப்போ இட் இஸ் அன் ஆக்ஷன். ஸோ அப்போ பஞ்சாப் நேஷனல் பேங்க்குக்கு என்ன ஆச்சு அப்படிங்கிறது நம்மளால அன்னைக்கு இருந்த சுச்சுவேஷன்ல we can able to identify. ஓகே, ஸோ அப்போ இதுதான் இங்க இருக்கக்கூடிய பிரச்சனை. Then apart from that it will affect the social and political life. Why? It means nothing but such a organized crime money when it enter into the financial institutions, they can have the capacity to acquire large number of investment in various channels. ஸோ வேற வேற இடத்துல என்ன பண்ண முடியும் அப்படின்னா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியும், எக்கனாமியில பெரிய இம்பாக்டை உங்களால கிரியேட் பண்ண முடியும். அண்ட் அட் த சேம் டைம் தே கேன் ஏபிள் டு ஆஃபர் சம் பிரைப்ஸ், லஞ்சம் கொடுக்க முடியும் யாருக்கு அப்படின்னா பப்ளிக் அஃபீஷியல்ஸ்க்கு. ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் இது அஃபெக்ட் ஆகுறது எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சோஷியல் அண்ட் பொலிட்டிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ் தான். எஸ்பெஷலி பொலிட்டிக்கல் லைஃப்ல இட் வில் கிரியேட் அ ஹியூஜ் ட்ரெண்ட் பிகாஸ் ஆஃப் கரப்ஷன். ஓகே, அப்போ இந்த பப்ளிக் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பப்ளிக் அஃபீஷியல்ஸ் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க வாங்கின பிளாக் மணியை ஒயிட் மணியை கன்வெர்ட் பண்ணணும்னு அவங்க ஒரு ப்ராசஸ்ல இன்வால்வ் ஆகும். அப்போ இது டோட்டலாவே என்ன கிரியேட் பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு சோஷியல் ஃபேப்ரிக்கவே டிஸ்டர்ப் பண்ணக்கூடிய ஒரு ஆஸ்பெக்ட்ல கிரியேட் ஆகும். ஸோ அந்த சோஷியல் ஃபேப்ரிக் என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா டெமோக்ராட்டிக் இன்ஸ்டிடியூஷன்ஸ் எல்லாத்தையுமே கொலாப்ஸ் பண்றதுக்கான சான்சஸ் அதிகம். ஸோ இதுதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய சுச்சுவேஷன், நாட் ஓன்லி இன் இந்தியா, இன் வேரியஸ் கண்ட்ரிஸ். ஸோ வில் சி மெனி திங் ஃப்ரம் தி வேரியஸ் எவிடன்சஸ் லைக் பனாமா பேப்பர்ஸ். ஸோ இதெல்லாம் பார்த்துருக்கோம். ஓகே, ஸோ அப்போ இதெல்லாம் வேரியஸ் ரீசன்ஸ். ஓகே, ஸோ வாட் இஸ் த இம்பாக்ட் இட் கிரியேட் ஆன் ஆல் பிகாஸ் ஆஃப் மணி லாண்டரிங். ஓகே, தென் கிரிமினல் ஆக்டிவிட்டிஸ், ட்ரக் டிராஃபிக்கிங், ஆர்ம் டிராஃபிக்கிங்.
ஸோ இவ்வளோ ப்ராசஸ்ல இந்த இது இன்வால்வ் ஆகிறதுனால டெஃபினெட்லி இட் வில் கிரியேட் அண்ட் டென்ட் இன் எனி கண்ட்ரிஸ் சாவர்னிட்டி. ஓகே, ஸோ அப்போ வாட் டைப் ஆஃப் இனிஷியேட்டிவ்ஸ் டேக்கன் ஃப்ரம் த சைட் ஆஃப் இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷன்ஸ்? இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷன்ஸ் என்ன மாதிரி மெஷர்ஸ் எடுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் மேஜர் கன்வென்ஷன் இஸ் வியன்னா கன்வென்ஷன். ஸோ இந்த வியன்னா கன்வென்ஷன் டெஃபினெட்லி இட் ஷுட் பி இன்ஸ்டால்ட் இன் யுவர் கொஸ்டின் பேப்பர். கண்டிப்பா இந்த ஒரு வியன்னா கன்வென்ஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் உங்களோட கொஸ்டின் பேப்பர்ல இருந்தா, தட் இஸ் ஆன்சர் பேப்பர்ல இருந்தாகும். ஒரு ரிப்போர்ட் நம்ம பார்த்துருக்கோம், தென் கன்வென்ஷன் ஒன்று பார்த்துருக்கோம். இட் இஸ் இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ அப்போ வியன்னா கன்வென்ஷன் 1988ல என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தே சைன்டு த ஃபர்ஸ்ட் ட்ரீட்டி வித் ரெஸ்பெக்ட் டு illicit traffic in narcotic drugs and psychotropic substances. ஸோ இந்த ஒரு பர்டிகுலர் கன்வென்ஷன் எது பேஸ் பண்ணி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நார்காட்டிக் ட்ரக்ஸ், போதைப் பொருள் தடுப்பு சட்டம் இருக்கு இல்லையா, அதை பேஸ் பண்ணதுதான். அதோட சேர்த்து என்ன ஆகுதுன்னா, அசோசியேட் பண்ணி ஒரு இன்னொரு விஷயத்தை இன்க்ளூட் பண்றாங்க. தட் இஸ் இட் வில் ப்ரோஹிபிட் தி கன்வர்ஷன் ஆர் டிரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி கெயின்டு த்ரூ டீலிங் இன் நார்காட்டிக்ஸ் டு கன்சில் இட்ஸ் illicit origin. ஸோ அப்போ கண்ட்ரிஸ் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தே வாண்ட் டு மேக் சம் டொமஸ்டிக் லா. டொமஸ்டிக் லா மேக் பண்ணணும். எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மணி லாண்டரிங்கை கண்ட்ரோல் பண்றதுக்கு பண்ணணும் அப்படின்றாங்க. இது ஒரு இம்பார்ட்டன்டான மைல் ஸ்டோன் இன் தி கண்ட்ரோலிங் மணி லாண்டரிங். செகண்ட் ப்ராசஸ் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபினான்ஷியல் ஆக்ஷன் டாஸ்க் ஃபோர்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆர்கனைசேஷன். இட் வாஸ் கிரியேட்டட் ஆல் பிகாஸ் ஆஃப் G7 சமிட் இன் 1989. ஸோ இந்த ஃபினான்ஷியல் ஆக்ஷன் டாஸ்க் ஃபோர்ஸ்ல என்ன பண்றாங்கன்னா, மணி லாண்டரிங்க்குன்னே ஒரு தனி ப்ரொஃபைல ஒன்று கிரியேட் பண்றாங்க. அதுல என்ன கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 40 ரெக்கமெண்டேஷன்ஸ் அண்ட் 9 ஸ்பெஷல் ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுக்குறாங்க டு தி கண்ட்ரீஸ். எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹவு டு கண்ட்ரோல் மணி லாண்டரிங். ஓகே, ஸோ அப்போ இது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இன்டர்நேஷனல் கோஆர்டினேஷனை கிரியேட் பண்ணுது அண்ட் இட் ரியலி ஸ்ட்ரென்தன் தி மணி லாண்டரிங் கண்ட்ரோலிங் மெக்கானிசம்ஸ் பிகாஸ் ஈச் அண்ட் எவ்ரி கண்ட்ரி ஷுட் ஷேர் தயர் இன்ஃபர்மேஷன்ஸ் மியூச்சுவலி. ஸோ அதுல இந்தியா இஸ் அ சிக்னேட்டரி. அப்போ இதுவும் நமக்கு இருக்கக்கூடிய ஒரு கமிட்மெண்ட். தென் அப்பார்ட் ஃப்ரம் தட் வி ஆர் கிரியேட்டிங் அ பல்மிரோ கன்வென்ஷன் சொல்லுவாங்க. இதுவும் UN கன்வென்ஷன் தான் அகேன்ஸ்ட் டிரான்ஸ்நேஷனல் ஆர்கனைஸ்டு கிரைம் ஆஃப் 2000, ஃபேமஸ்லி கால்டு பல்மிரோ கன்வென்ஷன். ஸோ இந்த கன்வென்ஷன்ல என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, they are criminalizing the laundering of the proceeds of crime. ஸோ மணி லாண்டரிங் இஸ் அ கிரிமினல் அஃபென்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை டிக்ளேர் பண்றாங்க இந்த பர்டிகுலர் கன்வென்ஷன். திஸ் கன்வென்ஷன் இஸ் ஆல்சோ வெரி மச் இம்பார்ட்டன்ட். இது இந்தியா இஸ் அ சிக்னேட்டரி. Then India is also signatory in the or signed in the International Convention for Suppression of the Financing of Terrorism, UN Convention against Transnational Organized Crime, UN Convention against Corruption. So இது எல்லாமே என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, it give on responsibility and commitment to India in order to make a domestic law which should control the money laundering. So through from this lead and through from this model laws, India create a law in the name of Prevention of Money Laundering Act 2002 and it was came into impact in 2005. Okay, அப்போ what are all the provisions with respect to prevention of money laundering அப்படிங்கிறத next பார்க்க போறோம். அப்போ Prevention of Money Laundering Act. Okay, so it was came into effect in 2005 but it was enacted in 2002. எதை ஃபுல்ஃபில் பண்றதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, to address the national challenges as well as India is obliged, in sense India signed in various conventions. We are going to make some domestic laws அப்படிங்கிறது. So what is the objective of this particular law அப்படின்னு பார்த்தீங்கன்னா, nothing but the act criminalize the money laundering. So it is one of the most important point. So first time they recognize that they criminalize the money laundering. So money laundering is a criminal offense. And at the same time, this act prevent money laundering and to provide confiscation of property. In sense, if you are getting any properties through from money laundering means, okay, ஒரு ப்ராப்பர்ட்டி ஒன்று வாங்குறீங்க அப்படின்னா, the state has all rights to confiscate. அதை எடுத்துக்கிறதுக்கு, ஓகே, அதை வாங்கிக்கிறதுக்கான, தட் இஸ் அதை ஹோல்ட் பண்றதுக்கான எல்லா அதிகாரமும் எது கொடுக்குது அப்படின்னா, இந்த ப்ரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்டரிங் ஆக்ட் கொடுக்குது. ஓகே, ஸோ இதுதான் இந்த ஆக்டோட அப்ஜெக்டிவ். தென் த ஸ்கோப் ஆஃப் திஸ் act applicability அப்படின்னு பார்த்தீங்கன்னா, it will applicable on individual companies, firms, partnership firms, association of persons or incorporations, agencies, branch எதுவா இருந்தாலும். ஓகே, ஸோ ஹியூமன் மட்டும் கிடையாது, ஈவன் நான் ஹியூமன் என்டிட்டியோட இதுல கவர் ஆகும். கம்பெனிஸ், கார்பரேட்ஸ் சொல்றோம் இல்லையா, ஸோ இவங்களும் இந்த ஆக்ட் உள்ள கவர் ஆகும்.
ஓகே, ஸோ அப்போ இந்த அஃபென்சஸ் எது மூலமா வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நத்திங் பட் த லா இஸ் மெயின்லி த லாண்டரிங் ஆஃப் மணி மேட் த்ரூ எ கிரைம். ஸோ இந்த கிரைம் எதுன்னு லிஸ்ட் அவுட் பண்றாங்க அப்படின்னா டெரரிசம், ட்ரக் டிராஃபிக்கிங், கரப்ஷன் அண்ட் சீட்டிங். ஸோ இன்னும் இதோட ஸ்கோப் இம்ப்ரூவ் ஆயிடுச்சு த்ரூ ஃப்ரம் தி ரீசென்ட் அமெண்ட்மெண்ட் 2019 அமெண்ட்மெண்ட்ல என்ன பண்றாங்கன்னா இதோட ஸ்கோப்பை இன்னும் வைடன் பண்றாங்க. ஸோ இதனால வரக்கூடிய அமௌண்ட் இருக்கும் இல்லையா, ஸோ இதனால ஆகக்கூடிய உங்களுக்கு வரக்கூடிய பிளாக் மணி, அதை நீங்க ஒயிட் மணியா கன்வெர்ட் பண்ணக்கூடிய மணி லாண்டரிங் ப்ராசஸ் இருக்கு இல்லையா, அது கிரைம். ஸோ அப்போ 3 பார்ட் ஷெட்யூல் ஆஃப் அஃபென்ஸா கிரியேட் பண்றாங்க, ப்ரெடிகேட் அஃபென்ஸ்னு சொல்லுவாங்க. ஓகே, இன்சென்ஸ் ப்ரெடிகேட் அஃபென்ஸ் இன்சென்ஸ் ஒரு பார்ட் ஆஃப் தி அஃபென்ஸ், ஒரு அஃபென்ஸ்குள்ள இருக்கக்கூடிய இன்னொரு அஃபென்ஸ். ஸோ நான் டெரரிசம் பண்றதுனால வரக்கூடிய அமௌண்ட், அந்த அமௌண்ட்டை நீங்க ஒயிட் மணியா கன்வெர்ட் பண்றீங்க அப்படின்னா அந்த டெரரிசம்ங்கிறது ஒரு பெரிய அஃபென்ஸ் அப்படின்னா அதுக்குள்ள பண்ணக்கூடிய மணி லாண்டரிங் இஸ் அன் ப்ரெடிகேட் அஃபென்ஸ். ஸோ அப்போ அதை கண்ட்ரோல் பண்றதுதான் இந்த லாவோட அப்ஜெக்டிவ். ஓகே, ஸோ ஹூ ஆர் ஆல் இன்வால்வ் அப்படின்னா வாட் கான்ஸ்டியூட் அன் அஃபென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நத்திங் பட் யூ ஆர் சப்போர்ட்டிங் ஃபார் தி மணி லாண்டரிங். You are supporting for the money laundering means then it is considered to be a money laundering offense. So the state has all right to concealment, possession, acquisition of your property. Then what is the power given from the side of Prevention of Money Laundering Act to the Enforcement Directorate? Because it is directly attached with an institution. Or institution or an investigation institution which was under the Department of Revenue, Ministry of Finance. ஸோ இதோட சேர்ந்து ஒன்று அட்டாச் ஆகுது அப்படின்னா என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டுக்கு என்ன கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பவர் கொடுக்குறாங்க. இன் சென்ஸ் நத்திங் பட் த கேஸ் இஸ் ரெலவென்ட் வித் ப்ரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்டரிங் ஆக்ட். இட் ஹாஸ் டு பி டெல்ட் பை தி என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட். ஸோ நாட் பை சிபிஐ ஆர் பை எனி ஸ்பெஷல் போலீஸ் ஃபோர்ஸஸ் but especially by the enforcement directorate. So they gave on power to the enforcement directorate to investigate the cases relevant with money laundering. So that's why prevention of money laundering எப்பெல்லாம் நடக்குதோ அப்பெல்லாம் enforcement directorate question பண்ற மாதிரி. Then what power give to the enforcement directorate means the law empowers the agency, that is enforcement directorate, to summon, arrest, attach the assets of the accused. Okay, so not convicted, accused, even குற்றம் சாட்டப்பட்டவரா இருந்தாலும் அவரோட ப்ராப்பர்ட்டியை கன்ஃபஸ்கேட் பண்றதுக்கு, அவரோட அசட்டை ஹோல்ட் பண்ணி வைக்கிறதுக்கான எல்லா அதிகாரமும் யாருக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் கொடுக்குறாங்க. சமன் பண்றதுக்கு இன்சென்ஸ் வர சொல்றாங்க இல்லையா, இப்போ ரீசெண்டாவோட சோனியா காந்தி, ராகுல் காந்தி எல்லாருமே என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் ஆஃபீஸ்க்கு வர சொன்னாங்க. சமன் கொடுக்கறது, அவங்கள அரெஸ்ட் பண்றதுக்கான ப்ரொவிஷன்ஸ். ரீசெண்டா மகாராஷ்டிரால சிவசேனா ஒரு எம்பி ஒருத்தர் அரெஸ்ட் பண்ணிருக்காங்க இல்லையா, ராஜ்யசபா எம்பி. ஸோ அரெஸ்ட் பண்றது, அவங்களோட ப்ராப்பர்ட்டி அட்டாச் பண்றது, இந்த மாதிரி எல்லா ரைட்ஸும் யாரு கொடுக்குறாங்க அப்படின்னா என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் கொடுக்குறாங்க. அண்ட் அட் த சேம் டைம் இட் இஸ் ஆல்சோ ஆக்ட் அஸ் அன் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி and it has the right to prosecute the offenders. So சென்டென்ஸும் கொடுக்கறதுக்கான ரைட்ஸும் இதுக்கு இருக்கு. அப்ப என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் இஸ் கன்சிடர்ட் டு பி an organization responsible for controlling money laundering things. ஸோ அப்போ என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டுக்கு இதுதான் பவர். ஓகே, ஸோ அப்போ பனிஷ்மெண்ட் என்ன அப்படின்னா நத்திங் பட் இஃப் யூ ஆர் கன்விக்டட் அண்டர் தி மணி லாண்டரிங் ஆக்ட் மீன்ஸ் ப்ரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்டரிங் ஆக்ட் மீன்ஸ் மினிமம் த சென்டென்ஸ் இஸ் அப் டு 3 years and it will lead to 7 years. So 3 to 7 years sentence. In case that concerned person is convicted under Narcotic Drugs and Psychotropic Substance Act means sentence 10 yearsக்கு மேலேயும் போறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ இது ஓவரால் பனிஷ்மெண்ட். அப்பார்ட் ஃப்ரம் தட் அசட்டை கன்ஃபஸ்கேட் பண்ணிடுவாங்க, இன்சென்ஸ் ஹோல்ட் பண்ணிடுவாங்க, தென் ஜெயில் இம்ப்ரிசன்மெண்ட் இருக்கு. ஸோ இதுதான் ஓவரால் பனிஷ்மெண்ட். ஸோ இது 2002ல இருந்த ஆக்டோட ப்ரொவிஷன்ஸ். 2019ல என்ன பண்றாங்கன்னா ஒரு ஃபைனான்ஸ் பில் கொண்டு வராங்க. இந்த ஃபினான்ஸ் பில் மூலமா தே மேட் சம் அமெண்ட்மெண்ட் இன் தி ப்ரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்டரிங் ஆக்ட். வாட் டைப் ஆஃப் அமெண்ட்மெண்ட் தே மேட் இன் தி ப்ரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்டரிங் ஆக்ட் மீன்ஸ் ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் நத்திங் பட் இப்போ நம்ம லிஸ்ட் அவுட் பண்ணோம் இல்லையா, ட்ரக் டிராஃபிக்கிங், ஆர்ம் டிராஃபிக்கிங், சைல்ட் டிராஃபிக்கிங், ட்ரக் கார்ட்டலிங். ஸோ இதெல்லாம் தான் அஃபென்சஸ். இதுக்குள்ள வரக்கூடிய ப்ரெடிகேட் அஃபென்சஸ்ல எது இருக்கும்னா மணி லாண்டரிங் இருக்கும் அப்படிங்கிறது சொல்றோம் இல்லையா. அப்போ இந்த விஷயத்துல என்ன பண்றாங்கன்னா தே மேட் அன் அமெண்ட்மெண்ட். என்ன அமெண்ட்மெண்ட் பண்றாங்கன்னா ப்ரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்டரிங்குள்ள இருக்கக்கூடிய திங்ஸ்ல ஒருத்தரை கன்விக்ட் பண்றதை தாண்டி வேற ஏதாச்சும் ஒரு சோர்ஸ் ஆஃப் திங்ஸ்ல அவர் மணி லாண்டரிங் பண்ணியிருக்காரு அப்படின்னா, வேற ஏதாச்சும் ஒரு கிரைம்ல மணி லாண்டரிங் பண்ணியிருக்காருன்னா அதுவும் இதுக்குள்ள அடங்கும். So enforcement directorate could now prosecute persons or entities even if the proceeds of crime were not under the Prevention of Money Laundering Act. Prevention of Money Laundering Actல இல்லாத குற்றங்கள் ஏதாச்சும் செஞ்சிருந்து அதுல அவர் மணி லாண்டரிங் பண்ணியிருக்காரு அப்படிங்கிற ப்ரெடிகேட் அஃபென்ஸ் பண்ணியிருக்காரு அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரிஞ்சிருந்தா அதையும் யார் ப்ரொசீட் பண்ணலாம் அப்படின்னா என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் ப்ரொசீட் பண்ணலாம். இது 2019 அமெண்ட்மெண்ட் ஆக்ட்ல கொண்டு வந்தது. ஓகே, ஸோ அடுத்த ஒரு விஷயம்
இன்கேஸ் நான் ஒரு சமன் பண்றேன், இல்ல ஒரு 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 ரைடு போறேன் அப்படிங்கிற பட்சத்துல, இல்ல ஒரு அசட்டை சீஸ் பண்றேன் அப்படின்னா, இந்த பர்டிகுலர் ஆக்ட், தட் இஸ் அமெண்ட்மெண்ட்டுக்கு முன்னாடி என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு எஃப்ஐஆரோ சார்ஜ் ஷீட்டோ ஃபைல் பண்ணணும். பட் இன்னைக்கு அந்த கண்டிஷன் கிடையாது. ஸோ அந்த ப்ரொவிஷனவே இப்போ டெலீட் பண்ணிட்டாங்க. ஸோ அப்போ the entire process is rest with the enforcement directorate, not with any other agency. ஓகே, ஒரு சிபிஐ கிட்டயோ இல்ல ஒரு போலீஸ் ஃபோர்ஸ் கிட்டயோ நம்ம எஃப்ஐஆரோ எதுவும் வாங்கணுங்கிற அவசியம் கிடையாது, சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. ஸோ இது அவங்களே என்ன பண்ணலாம்னா ஹேண்டில் பண்ணணும். ஓகே, தென் அப்பார்ட் ஃப்ரம் தட் த செக்ஷன் 44 ஆஃப் தி ப்ரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்டரிங் ஆக்ட். ஸோ ஒரு ஆர்கனைஸ்டு கிரைம் நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஆர்கனைஸ்டு கிரைம் என்ன ஆயிராது அப்படின்னா, ஒரு பர்டிகுலர் ஏரியால மட்டும் நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் கம்மி. இட் ஹாஸ் ஹேட் அ நெட்வொர்க். ஸோ ஒரு ஸ்டேட்டுக்குள்ள ஒரு நெட்வொர்க் இருக்கலாம், இல்ல ஒரு கண்ட்ரி டு கண்ட்ரி நெட்வொர்க் இருக்கலாம். இப்போ ஒரு பர்சனோட மணி லாண்டரிங் கேஸ் ஒரு இடத்துல மட்டும் ஃபைல் ஆகுமான்னு கேட்டா ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் கம்மி. நிறைய இடத்துல என்ன ஆகும்னா ஃபைல் ஆகும். அப்படி ஃபைல் பண்ணும்போது ஓவராலா நமக்கு இருக்கக்கூடிய ஒரு கன்வென்ஷனல் பிராக்டிஸ் என்ன அப்படின்னா, கோர்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னா கிளப் பண்ணலாம். ஓவராலா ஒரு இடத்துல நான் இந்த கேஸை வந்து டிஸ்கஸ் பண்றோம் அப்படின்னு சொல்லி கிளப் பண்ணுவோம். ஸோ அந்த ஒரு ப்ரொவிஷன் என்ன இருந்துச்சுன்னா 2019க்கு முன்னாடி வரைக்கும் இருந்துச்சு. இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா, திஸ் கேனாட் பி கிளப்டு டுகெதர். ஸோ ஈச் கேஸ் ஹேஸ் டு பி செப்பரேட்லி இன்வெஸ்டிகேட்டட் பை செப்பரேட் பாடிஸ். ஸோ அப்போ இந்த கேசஸ் எல்லாத்தையும் என்ன பண்ணக்கூடாதுன்னா கிளப் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு ப்ரொவிஷன் இன்க்ளூட் பண்ணாங்க. தென் ஒன் ஆஃப் த கோர் அமெண்ட்மெண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நத்திங் பட் இட் கிவ் an enforcement directorate an unbridled powers. In sense, nothing but some unconditional powers கொடுத்திருக்காங்க. எதுக்காக அப்படின்னா, enforcement directorate can summon, arrest, ride and make bail nearly impossible. ஸோ பெயில் அப்ளிகேஷன் பண்றீங்க அப்படின்னா, ஸோ இது எங்க ஷிஃப்ட் ஆகுது அப்படின்னா, த பர்டன் ஆஃப் ப்ரூஃப் ஆஃப் இன்னசென்ஸ் யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தட் கன்சர்ன் அக்யூஸ்டு பர்சன். ஸோ யூஸ்வலாவே ஒரு கிரிமினல் ஜஸ்டிஸ் சிஸ்டத்துல ஒரு பர்சனை நீங்க கன்விக்டட் பண்றீங்க அப்படின்னா, குற்றம் சாட்டப்பட்டு அவரை தண்டனைக்குரியவரா மாத்தணும் அப்படின்னா, அந்த பொறுப்பு யாருக்கு இருக்குன்னா போலீஸ் ஆபீசர்ஸ்க்கு தான் இருக்கும். அவங்க தான் என்ன பண்ணணும் அப்படின்னா, எவிடன்ஸ் சப்மிட் பண்ணணும். எல்லா விஷயங்களையும் அவங்க தான் சப்மிட் பண்ணி, இவர் குற்றம் சாட்டப்பட்டவர், இவருக்கு தண்டனை கொடுங்கன்னு சொல்லி அவங்களுக்கான சாட்சியங்கள் எல்லாத்தையுமே ரெடி பண்றது யாருன்னா போலீஸ் ஃபோர்ஸ். பட் இங்க எப்படி இருக்கு அப்படின்னா, த ப்ரூஃப் ஆஃப் இன்னசென்ஸ் இஸ் ரெஸ்ட் வித் தி அக்யூஸ்டு. இன் சென்ஸ், ஒரு பர்சனை இவங்க குற்றம் சாட்டியிருக்காங்க அப்படின்னா, அந்த பர்சன் தான் என்ன பண்ணணும் அப்படின்னா, தன்னை குற்றவாளி இல்லை அப்படிங்கிறத ப்ரூஃப் பண்ணணும். ஸோ இது என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இட் இஸ் அன் பர்டன் ஃபார் தி இன்னசென்ஸ். ஓகே, ஏன்னா ஒருத்தர் குற்றம் சாட்டப்பட்டிருக்காரு அப்படின்னா, அந்த குற்றம் சாட்டப்பட்டவரை என்னன்னா, நான் தப்பு செய்யல அப்படிங்கிறத அவர் நிரூபிக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை என்ன பண்ணிருக்காங்கன்னா, இந்த பர்டிகுலர் அமெண்ட்மெண்ட்ல கொண்டு வந்திருக்காங்க. இட் இஸ் கிவிங் அன் stringent power or unbridled power to the enforcement directorate. So it can summon anyone, arrest anyone, ride anyone without any charge sheet or without any FIR copy. Okay, then இது ஒரு concern. Then what are the provisions challenged in the High Court அப்படின்னு பாத்தீங்கன்னா, section 5 and 8 class 4. So இந்த ரெண்டு செக்ஷன் என்னன்னா, it is giving an discretionary power to attach the property of the accused. So ஒரு கன்விக்டடா இருந்தா பரவாயில்ல, குற்றம் சாட்டப்பட்டு குற்றம் நிரூபிக்கப்பட்டு அவர் தண்டனைக்குரியவர் அப்படின்னு சொல்லி அந்த ப்ராப்பர்ட்டி அட்டாச் பண்றது வேற, ஒரு அக்யூஸ்டோட பர்சனை இமிடியேட்டா அட்டாச் பண்றதுங்கிறது இட் இஸ் ஆன் வயலேஷன் அப்படிங்கிறது ஃப்ரம் த சைட் ஆஃப் தி பெட்டிஷனர்ஸ். ஸோ செக்ஷன் 5 and 8 class 4 என்ன பவர் கொடுக்குதுன்னா, என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டுக்கு அந்த பவரை கொடுக்குது. அட்டாச் எனி ஒன்ஸ் ப்ராப்பர்ட்டி ஈவன் தோ ஹி இஸ் கன்சிடர்ட் டு பி அன் அக்யூஸ்டு. குற்றம் சாட்டப்பட்டவர் அப்படின்னாலும் அவங்களை கன்ஃபர்சிகேட் பண்றதுக்கான ரைட்ஸ் கொடுக்குது. The next provision is with respect to section 17 and section 19. Section 17 பொறுத்தளவுக்கு enforcement directorate having a wide power. என்னன்னா, without any judicial permission he can search any properties. ஓகே, ஸோ எந்த ஒரு ஜுடிஷியல் பர்சனோட பெர்மிஷன் இல்லை, மேஜிஸ்ட்ரேட்டோ இல்லை டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட்டோ இவங்களோட பெர்மிஷன் இல்லாம என்ன பண்ண முடியும்னா ப்ராப்பர்ட்டியை சர்ச் பண்ண முடியும். இது ஒண்ணு. தென் செக்ஷன் 19 என்ன கொடுக்குது அப்படின்னா, பவர் டு அரெஸ்ட் தி இடி. என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டுக்கு என்னன்னா அரெஸ்ட் பண்றதுக்கான பவர். ஓகே, தென் செக்ஷன் 24 presumes guilt of accused until it is disproved. These provisions were challenged. So in sense, accused என்னன்னு பாத்தீங்கன்னா, it is considered to be a guilt. ஏன்னா இவங்களுக்கு தான் இது கிடையாது இல்லையா. ஸோ ப்ரூஃப் ஆஃப் இன்னசென்ஸ் யார் பக்கம் இருக்கு அப்படின்னா, கன்சர்ன் வித் தி அக்யூஸ்டு. அப்போ இது எல்லாமே என்னன்னு பாத்தீங்கன்னா, நார்மலா இருக்கக்கூடிய கிரிமினல் ப்ரொசீஜர்ல இட் இஸ் அன் வயலேஷன்.
ஸோ நார்மலா இதெல்லாம் என்ன இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு ப்ராப்பர்ட்டி நான் சர்ச் பண்ண போறேன்னா ஒரு ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட்டையோ இல்ல கன்சர்ன் பர்சன் கிட்டயோ நான் பெர்மிஷன் வாங்கணும். ஒரு பர்சனை நான் அரெஸ்ட் பண்ண போறேன்னா அதுக்கும் பெர்மிஷன் வாங்கணும். ஒருத்தருக்கு பெயில் கொடுக்கறதா இருந்தா அது ப்ரூஃப் ஆஃப் இன்னசென்ஸ் யார் பக்கம் இருக்கணும் அப்படின்னா ப்ரூஃப் ஆஃப் அக்யூஸ்ட் பக்கம் இருக்கக்கூடாது, ஆப்போசிட் சைட்ல இருக்கணும். இதெல்லாம் நார்மலா இருக்கக்கூடிய கிரிமினல் ப்ரொசீஜர்ல இருக்கக்கூடிய ப்ராசஸ். பட் இது எல்லாமே என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா சைட்லைன் பண்ணப்படுது இந்த பர்டிகுலர் ப்ரொவிஷன்ல. தென் அபார்ட் ஃப்ரம் தட் செக்ஷன் 45 ஆஃப் தி ஆக்ட். ஸோ இன்னசென்ஸை பொறுத்தளவுக்கு யார் தான் ப்ரூஃப் பண்ணணும்னா ப்ரூஃப் ஆஃப் இன்னசென்ஸ் ரெஸ்ட் வித் தி அக்யூஸ்ட். அண்ட் the next provision is with respect to twin bail conditions. That is, in sense, if you want to get on bail. So bail வாங்கணும் அப்படின்னா ஒரு twin bail conditions சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் என்னன்னா நீங்க prima facie you have to prove that accused person has to prove that I am not done any guilty. எந்த விதமான குற்றமும் நான் செய்யல அப்படிங்கறத யார் ப்ரூஃப் பண்ணணும்னா அக்யூஸ்டு ப்ரூஃப் பண்ணணும். தென் இது ஒரு கண்டிஷன், ஃபர்ஸ்ட் கண்டிஷன். இந்த ட்வின் பெயில் கண்டிஷன்ல ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்னன்னா பிரிமா ஃபேசியா இன் சென்ஸ் முதல் விசாரணை கட்டத்துல நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா நான் தப்பு பண்ணலங்கிறத நீங்க ப்ரூஃப் பண்ணணும். செகண்ட், கோர்ட்டுக்கு நீங்க என்ன சாட்டிஸ்ஃபை பண்ணணும்னா வில் நாட் கமிட் எனி ஃபர்தர் அஃபென்ஸ், அடுத்து எந்த விதமான அஃபென்ஸும் நான் பண்ண மாட்டேங்கிறத நீங்க ப்ரூஃப் பண்ணணும். இதை ட்வின் பெயில் கண்டிஷன்ஸ் சொல்லுவாங்க. இந்த பெயில் கண்டிஷன்ஸ் இருக்கு இல்லையா, இதை வந்து நல் அண்ட் வாய்டுன்னு சொன்னாங்க, செல்லாதுன்னு சொன்னாங்க. எப்போ அப்படின்னா 2017 அண்டர் நிகேஷ் சாராச்சந்த் ஷா வர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா. இதை இப்ப என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ரீஇட்ரேட் பண்ணி செல்லும்னு சொல்லியிருக்காங்க. இல்ல பெயில் கண்டிஷன் செல்லும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் செகண்ட் லாஸ்ட் ஒன் செக்ஷன் 50. செக்ஷன் 50 அப்படிங்கிறது இட்ஸ் நத்திங் பட் என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் டு கம்பல் அக்யூஸ்ட் டு மேக் செல்ஃப் இன்கிரிமினேட்டிங் ஸ்டேட்மெண்ட்ஸ். இன் சென்ஸ் ஒருத்தரை நீங்க என்ன பண்ண முடியாது அப்படின்னா அண்டர் ஆர்டிகல் 20 class 3 no person accused of any offense shall be compelled to be a witness. நீங்களே தப்பு செஞ்சதா உங்களை ஃபோர்ஸ் பண்ணி என்ன பண்ண முடியாது அப்படின்னா எனி இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர்ஸ் will not be do that. இது அண்டர் ஆர்டிகல் 20 class 3 படி இருக்கக்கூடிய ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். பட் செக்ஷன் 50ல என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இட் கேன் ஹாவ் த ரைட் டு மேக் எனி பர்சன் செல்ஃப் இன்கிரிமினேட்டிங் கிவிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் அண்டர் த்ரெட் ஆஃப் ஃபைன். ஸோ இது எதை டைரக்டா வயலேட் பண்ணுது அப்படின்னா ஆர்டிகல் 20 வயலேட் பண்ணதா சொல்லி ஒரு கேஸ் பெட்டிஷன் ஃபைல் பண்றாங்க. ஓகே, ஸோ இதெல்லாம் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அண்டர் இதுல ப்ரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்டரிங் ஆக்ட்ல. ஸோ ஒன்னு நீங்க அக்யூஸ்டா இருக்கிற பட்சத்துலயே உங்களோட ப்ராப்பர்ட்டியை கன்ஃபர்சிகேட் பண்ணலாம். நீங்க அக்யூஸ்ட் இல்லைங்கிறத ப்ரூஃப் பண்றது அது நீங்க தான் பண்ணி ஆகணும். உங்களுக்கு பெயில் கிடைக்கணும்னா நீங்க தான் ப்ரூஃப் பண்ணணும். தட் இஸ் நான் இந்த டைம்ல ஐ எம் நாட் கில்ட்டி, இனி ஃபர்தரா எந்த கில்ட்டும் பண்ண மாட்டேன் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் நீங்க பண்ணணும் அப்படிங்கிறது இந்த ப்ரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்டரிங் ஆக்ட் 2019 கொண்டு வந்த அமெண்ட்மெண்ட்ஸ். ஸோ இதை ரிலேட்டா என்ன பண்றாங்கன்னா சுப்ரீம் கோர்ட்ல பெட்டிஷன்ஸ் ஃபைல் பண்றாங்க. கிட்டத்தட்ட ஒரு 243 persons வந்து என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பெட்டிஷன் ஃபைல் பண்றாங்க. அதோட வேர்டிக்ட் தான் வந்தது. ஓகே, ஸோ அப்போ 2002 நடந்தது, 2019 ஃபைனான்ஸ் ஆக்ட்ல வந்தது. 240 பெட்டிஷன்ஸ் ஃபைல் பண்றாங்க. ஃபெயில் பண்ணி என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இது எல்லாமே என்ன பண்றாங்க வயலேஷன் ஆஃப் லிபர்ட்டி, பர்சனல் லிபர்ட்டி, ப்ரொசீஜர் ஆஃப் லா அண்ட் கான்ஸ்டிடியூஷனல் மேண்டேட் அப்படின்னு சொல்றாங்க. பட் வாட் சுப்ரீம் கோர்ட் அப்சர்வ்டு இன் த ஃபேமஸ் கேஸ் ஆஃப் விஜய் மடன்லால் சௌத்ரே வர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா 2022, இதுதான் இப்ப நடந்த கேஸ். ஒரு 3 judge பெஞ்ச் இந்த கொஸ்டின் இதை ஹேண்டில் பண்ணியிருக்காங்க. ஸோ இட் இஸ் வெரி மச் இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ இவங்களோட கோர்ட் அப்சர்வேஷன்ல ஃபர்ஸ்ட் அப்சர்வேஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மணி லாண்டரிங் இஸ் அன் ஹீனியஸ் அஃபென்ஸ் அகேன்ஸ்ட் தி சாவர்னிட்டி அண்ட் இன்டெகிரிட்டி ஆஃப் தி கண்ட்ரி. ஸோ இட் இஸ் அன் வெரி மேஜர் த்ரெட். ஸோ இதுதான் ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் அப்சர்வேஷன் ஃப்ரம் தி present verdict. Vijay Mandalal Chaudhary versus Union of India states that money laundering is an heinous offense against the sovereignty and the integrity of India. So இது you have to take into consideration. It is very much important. This is the first observation from the side of this case. Okay, then second இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா whether the enforcement directorate's petition, okay, or where enforcement directorate could arrest any person even without informing him of charges. So it is clear violation of article 22 and 21 அப்படிங்கிறது. In sense நீங்க என்னன்னா right to know or right to be informed ன்னு சொல்லுவாங்க. ஒரு பர்சனை அரெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி on what grounds he is going to arrest அப்படிங்கிறத that concern
petition or charges has to be, charge sheet has to be mentioned. So இதை சொல்லி ஆகணும், அந்த பர்டிகுலர் சார்ஜ் ஷீட்ல they have to mention. மாதிரி எந்த கண்டிஷனும் இல்லை. ஓகே, ஸோ நீங்க சார்ஜ் ஷீட்ல அந்த கிரவுண்ட்ஸ் எதையும் நீங்க இன்ஃபார்ம் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. அப்பார்ட் ஃப்ரம் தட் அவருக்கு அந்த ரீசனை சொல்லணுங்கிற அவசியமும் கிடையாது. அப்ப இது எதை வயலேட் பண்ணுதுன்னா, ரைட் டு டியூ ப்ராசஸ் ஆஃப் லா அண்டர் ஆர்டிகல் 21 ஆஃப் தி கான்ஸ்டியூஷன் அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் தட் ஆர்டிகல் 22. ஸோ வயலேஷன் ஆஃப் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். A mandate that no person can be arrested without informing him or her on the grounds of the arrest. ஸோ இது பெட்டிஷனர் சைடு இருக்கக்கூடிய ஆர்குமெண்ட். தட் இஸ் பெட்டிஷன்ல ரைட் டு பி இன்ஃபார்ம்டுங்கிற ஒரு விஷயம் வயலேட் ஆகுது. ஸோ இது கொஸ்டினபிள் ஆகுது. இதுக்கு சுப்ரீம் கோர்ட் கொடுத்த ரிப்ளை என்ன அப்படின்னா, இந்த பர்டிகுலர் ப்ரொவிஷன் இட் இஸ் நாட் கன்சிடர்ட் டு பி அன் வயலேஷன் ஆஃப் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். என்ன ரீசன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, there are enough safeguard mechanisms which was already existed in the prevention of money laundering. ஒரு blanket power கிடையாது enforcement directorate. They have to mention the grounds, they have to mention the reasons for going for an arrest or confiscate or summon of that concerned person. அப்ப கிரவுண்ட் ஆஃப் அரெஸ்ட் இல்லாட்டினாலும் பட் ஹி இஸ் இன்வால்வ் இன் மணி லாண்டரிங் அப்படிங்கிற டீடைல் யாருக்கு கொடுத்துருவாங்க அப்படின்னா, தட் கன்சர்ன் பர்சன் கொடுத்துருவாங்க. ஏன்னா இப்ப நீங்க அதை சொல்லிட்டீங்க அப்படின்னா இட் சீம்ஸ் டு பி அன் டிஸ்க்ளோஸ். ஸோ அப்போ இன்ஃபர்மேஷன் டிஸ்க்ளோஸ் பண்ணும்போது நீங்க மணி லாண்டரிங் பண்ணக்கூடிய பர்சன்ஸ் அப்படிங்கிறது தே ஆர் நாட் ஜஸ்ட் நார்மல் பர்சன்ஸ், காமன் பர்சன்ஸ் கிடையாது. தே ஆர் ஹை பிக் ஷாட்ஸ், ஹை பிக் பொலிட்டிஷியன்ஸ். தே கேன் டேம்பர் தி எவிடன்சஸ் ஆர் தே கேன் ஏபிள் டு shift the property from one place to another place very easily. அப்போ இதெல்லாம் ரீசன்ஸ். எது ரீசன்ஸ் சொல்றாங்கன்னா, ஏன் அந்த ரைட் டு பி இன்ஃபார்ம்டு இல்ல ஆன் வாட் கிரவுண்ட்ஸ் சொல்லாம யுவர் அண்டர் மணி லாண்டரிங் மட்டும் ஏன் சொல்றாங்க அப்படின்னா இதுதான் காரணம். ஓகே, தென் இதுல என்னன்னு பாத்தீங்கன்னா, the recording of reasons in writing அது ஒன்னும் ஓரல் ஸ்டேட்மெண்டா இருக்க போறது இல்ல. ரீசன் ஃபார் அரெஸ்ட் அப்படிங்கிறது அந்த ஸ்டேட்மெண்ட்ல இருக்கும். இட் வில் கோ ஆன் டு தி ஃபர்தர் ஜுடிஷியல் ப்ரொசீடிங் போகும்போது ஒன் பை ஒன்னா டிஸ்க்ளோஸ் ஆகும். ஓகே, ஸோ ஒவ்வொரு ரீசனா என்னவா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இட் வில் லிஸ்டட் இன் தி தட் பர்டிகுலர் சார்ஜ் ஷீட். ஸோ அதை அந்த டைம்ல டிஸ்க்ளோஸ் பண்ணாட்டினாலும் இன் ஃபியூச்சர்ல தே வில் டிஸ்க்ளோஸ் இட் அப்படிங்கிறது ஃப்ரம் த சைட் ஆஃப் தி கவர்மெண்ட் ஆர்குமெண்ட். ஸோ இட் வில் ஜஸ்டிஃபை தட் அண்ட் அப்ஹெல்ட் திஸ் பர்டிகுலர் ப்ரொவிஷன். ஓகே, த நெக்ஸ்ட் திங் வாட் தே அப்சர்வ் மீன்ஸ் த செக்ஷன் 50. ஸோ செக்ஷன் 50 என்ன சொல்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, செல்ஃப் இன்கிரிமினேட்டரின்னு சொல்றோம் இல்லையா. ஸோ ஒருத்தரை வந்து ஃபோர்ஸ் பண்ணி அவரை எவிடன்ஸா கன்வெர்ட் பண்றது அப்படிங்கிறது என்ன கண்டெக்ஸ்ட்ல சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்றாங்க, என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் ஆர் நாட் போலீஸ் ஆஃபீஸர்ஸ். அந்த பர்டிகுலர் ஸ்டேட்மெண்ட் இருக்கு இல்லையா, இஃப் தட் கன்சர்ன் பர்சன் கிவிங் அன் செல்ஃப் இன்கிரிமினேட்டரி ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது இட் இஸ் நாட் ஆன் இன்வெஸ்டிகேஷன் பட் இட் இஸ் அன் இன்கொயரி. ஸோ ஃபர்ஸ்ட் இட் இஸ் அன் இன்கொயரி ப்ராசஸ். ஓகே, ஸோ ஜஸ்ட் ஒரு இன்கொயரி, முதல் கட்ட விசாரணை தான். அதுல உங்களை என்ன சொல்றாங்கன்னா கன்ஃபர்சிகேட் பண்றதுக்கு, தட் இஸ் இன் செல்ஃப் இன்கிரிமினேட்டரி ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுக்க வச்சாலும், ஸோ என்ன இந்த ப்ராப்பர்ட்டி என்கிட்ட தான் எடுத்தாங்க, இவ்வளவு என்கிட்ட இருக்கு அப்படிங்கறதெல்லாம் கலெக்ட் பண்ணுவாங்க இல்லையா, அந்த டீடைல்ஸ் தான் செல்ஃப் இன்கிரிமினேட்டரி ஸ்டேட்மெண்ட்ஸ். இது என்னன்னு பாத்தீங்கன்னா இன்கொயரி டைம்ல தான் பண்றாங்களோ தவிர இன்வெஸ்டிகேஷன் டைம்ல பண்றது இல்லை. ஸோ அப்போ இது என்ன இல்லை அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் ஒரு போலீஸ் ஆஃபீஸர் கிடையாது. தென் இந்த செல்ஃப் இன்கிரிமினேட்டரி ஸ்டேட்மெண்ட்ங்கிறது எதா எடுத்துக்கிற மாட்டாங்க அப்படின்னா ப்ரூஃப் ஆஃப் எவிடன்ஸா எடுத்துக்கிற மாட்டாங்க. ஏன்னா இது இன்கொயரி டைம்ல பண்றது, இன்வெஸ்டிகேஷன் டைம்ல பண்றது கிடையாது. ஸோ முதல் கட்ட விசாரணையில இந்த ப்ராப்பர்ட்டி அவங்ககிட்ட இருந்து கலெக்ட் பண்ணியிருக்கோம், இவ்வளவு அமௌண்ட் அவங்ககிட்ட இருந்து கலெக்ட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கறத அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜஸ்டிஃபை பண்றாங்க. ஸோ ஜஸ்டிஃபை பண்ணி அதை என்ன பண்றாங்கன்னா உங்களை வந்து ஒத்துக்கிற வைக்கிறாங்க. ஸோ அவ்வளவுதான் அதுல இருக்கக்கூடிய ப்ராசஸோ தவிர நத்திங் மோர் தன். ஓகே, ஸோ யூ ஹாவ் டு டேக் இன் டு கன்சிடரேஷன். ஸோ அப்போ இதுவும் என்னவாகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா செல்லுபடியாகும். ஸோ அப்போ இத அப்ஹெல்ட் பண்ணியிருக்காங்க. இன்சென்ட் செக்ஷன் 50யும் செல்லும். இது ஒண்ணு முதற்கட்ட விசாரணையில கொடுக்கறதானோ தவிர இன்வெஸ்டிகேஷன்ல கொடுக்கறது கிடையாது. ஸோ இந்த ப்ரொவிஷன் செல்லும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. தென் இட் இஸ் நாட் கன்சிடர்ட் டு பி தி வயலேஷன் ஆஃப் ஆர்டிகல் 20 கிளாஸ். தென் அபார்ட் ஃப்ரம் தட் இது உங்களால எதோட ஈக்குவேட் பண்ண முடியாது, எஃப்ஐஆரோட ஈக்குவேட் பண்ண முடியாது. ஏன்னா இவங்க ஃபைல் பண்றது என்ஃபோர்ஸ்மெண்ட் கேஸ் இன்ஃபர்மேஷன் ரிப்போர்ட்னு தான் அதை ஃபைல் பண்ணுவாங்க. அப்போ இது எதுக்குள்ளேயும் வராதுன்னா சிஆர்பிசி ப்ரொவிஷன்ஸ்குள்ளேயும் வராது. அப்போ நார்மலா இருக்கக்கூடிய கிரிமினல் ப்ரொசீஜர்ஸ் இருக்கு இல்லையா, இதோட வயலேஷன் இது கிடையாது. ஸோ இதுவும் என்ன ஆகுதுன்னா செல்லுபடியாகுது.
The next thing is twin condition of bail. So twin condition for bail அப்படிங்கிறது நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். ஸோ prima facie-வா ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணி ஆகணும், யூ ஹாவ் டு ப்ரூவ் யுவர் செல்ஃப் தட் ஐ எம் நாட் அக்யூஸ்டு அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணி ஆகணும். தென் அப்பார்ட் ஃப்ரம் தட் அடுத்து வரக்கூடிய பிரச்சனைகள் எதுக்கும் நான் வந்து பண்ண மாட்டேன் அப்படிங்கிறத கொடுத்தாகணும். ஓகே, ஸோ ஃபைண்டிங் தட் மணி லாண்டரிங் இஸ் ஒன் ஆஃப் த ஹீனியஸ் கிரைம். ஸோ அதுதான் அவங்க சொல்றாங்க. இந்த கண்டிஷன் ஆஃப் பெயில் அப்படிங்கிறது இது ஜஸ்ட் நாட் அன் நார்மல் கிரைம் டு கெட் ஆன் பெயில் ஈஸிலி. ஸோ இது ஒரு ஹீனியஸ் கிரைம். அப்போ ஹீனியஸ் கிரைம்னு வரும்போது இதுல இன்வால்வ் ஆகக்கூடிய பர்சன்ஸ் ஆர் ஹேவிங் அன் ஹை நம்பர் ஆஃப் இன்ஃப்ளூயன்ஸ் இன் வேரியஸ் ஸ்பியர்ஸ். அப்போ ஈஸியா பெயில் வாங்குறதுங்கிறது இட் இஸ் ஈஸி ஃபார் தம். ஓகே, ஸோ அப்போ அந்த இடத்துல தே ஹாவ் டு புட் சம் செக்ஸ் அண்ட் பேலன்ஸ். ஸோ அப்போ அந்த செக்ஸ் அண்ட் பேலன்ஸ்ல இந்த ட்வின் கண்டிஷன் ஃபார் பெயிலுங்கிறது செல்லுபடியாகும். இது ஒன்றும் இந்த ஒரு பர்டிகுலர் லாக்கு மட்டும்தான் இருக்குங்கிறது கிடையாது. ப்ரிவென்ஷன் அண்ட் டிஸ்ரப்டிவ் ஆக்டிவிட்டிஸ் தடா ஆக்ட்னு சொல்லுவோம் இல்லையா, அதுலயும் இது இருக்கு. மகாராஷ்டிரா கண்ட்ரோல் ஆஃப் ஆர்கனைஸ்டு கிரைம் ஆக்ட் 1999 அதுலயும் இது இருக்கு. நார்காட்டிக் ட்ரக்ஸ் அண்ட் சைக்கோட்ராபிக் சப்ஸ்டன்ஸ் ஆக்ட் 1985 இந்த 3 ப்ரொவிஷன்லயுமே எது இருக்கு அப்படின்னா இந்த ட்வின் கண்டிஷன் ஃபார் பெயில் அப்படிங்கிறது இருக்கு. அப்ப இதுவும் ஒரு ஹீனியஸ் கிரைம்னால அப்ப இதுக்குள்ளேயும் இது செல்லுபடி ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இது என்ன பண்றாங்கன்னா சுப்ரீம் கோர்ட் ஜஸ்டிஃபைட். ஓகே, அப்பார்ட் ஃப்ரம் தட் அட்டாச்மெண்ட் ஆஃப் ப்ராப்பர்ட்டி. ஸோ அட்டாச்மெண்ட் ஆஃப் ப்ராப்பர்ட்டி அப்படிங்கிறது ஸோ இட் இஸ் ஆல்சோ நாட் ஜஸ்ட் ஆர்பிட்டரியா என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் பண்ணிட முடியும். செக்ஷன் 5ல கொடுக்கக்கூடிய ப்ராசஸ் இதுலயும் ஆர்பிட்டரியா என்ன பண்ணிட முடியாதுன்னா அவங்களால அட்டாச்மெண்ட்டை ப்ரொசீட் பண்ணிட முடியாது. இங்கேயும் தே ஹாவ் டு ஜஸ்டிஃபை இட், தே ஹாவ் டு மென்ஷன் த ரீசன்ஸ். ஓகே, ஏன்னா ஜுடிஷியல் இன்டர்வென்ஷனுக்கு போகும் இல்லையா, ஸோ ஜுடிஷியல் இன்டர்வென்ஷனுக்கு போகும்போது தே வில் கொஸ்டின் ஆன் தட். அப்போ பேலன்சிங் அரேஞ்ச்மெண்ட் தான் இது. ஏன்னா இங்க இன்வால்வ் ஆகக்கூடிய பர்சன்ஸ் டைம் அண்ட் அகைன் ஐ எம் ரிப்பீட்டட்லி டெல்லிங் தே ஆர் நாட் தி காமன் பர்சன்ஸ். ஸோ சம் பேலன்சிங் அக்ரிமெண்ட் ஹேஸ் டு பி ஃபோக்கஸ்டு. ஸோ அப்போ இதுவும் என்ன ஆகுது, செக்ஷன் 5ல கன்ஃபர்சிகேஷன் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஆர் அட்டாச்மெண்ட் ஆஃப் ப்ராப்பர்ட்டிஸ் டியூரிங் அட் த டைம் ஆஃப் ப்ரொசீடிங்ஸ்லயுமே இருக்கக்கூடியது செல்லுபடியாகும் அப்படிங்கிறது சொல்லிட்டாங்க. ஸோ அப்போ 2019ல கொண்டு வந்த அமெண்ட்மெண்ட்ஸ் எல்லாத்தையுமே என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா வேலிடுன்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட் ஜஸ்டிஃபை பண்ணிருக்கு. ஸோ ஒன்னே என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இதெல்லாம் ஓவரால் ஓகே. ஸோ இதுல அந்த டீடைல்ஸ் எல்லாமே ஒரு கிறிஸ்பா கிடைக்கும். ஸோ இது அதே விஷயங்கள் தான். ஸோ ஒன்னே என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மணி பில் தான். ஸோ மணி பில்லா இதை பாஸ் பண்ணது. ஸோ வெதர் இட் இஸ் அன் மணி பில் ஆர் நாட் அப்படிங்கிறத என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா ஸோ ஹையர் ஜட்ஜ் பெஞ்ச் வில் டிஸ்கஸ் அப்படின்னா தே ஃபார்ம் ஆன் 7 ஜட்ஜ் பெஞ்ச். ஸோ போஸ்ட்போன் பண்ணிட்டாங்க இன் சென்ஸ் இது ஒரு 3 ஜட்ஜ் பெஞ்ச் கேஸ். ஓகே, 3 ஜட்ஜ் இருந்து இந்த ஜஸ்டிஸ் கொடுத்தாங்க. ஸோ இந்த மணி பில்லா இல்லையாங்கிற ஒரு கொஸ்டின் மட்டும் என்ன அப்படின்னா 7 ஜட்ஜ் பெஞ்ச் வந்து டிசைட் பண்ணட்டும்னு சொல்லி கேஸை எங்க டிரான்ஸ்பர் பண்ணிட்டாங்கன்னா 7 ஜட்ஜ் பெஞ்சுக்கு வெதர் தட் பர்டிகுலர் பில் இஸ் மணி பில் ஆர் நாட். எதுனா இந்த பிரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்டரிங் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2019. ஏன்னா அதை மணி பில் மூலமா தான் பாஸ் பண்ணாங்க. அப்போ மணி பில்லா பாஸ் பண்ணும்போது இட் வில் பைபாஸ் தி ராஜ்யசபா. இட் இஸ் அன் செகண்ட் கொஸ்டின். ஓகே, ஸோ இது வந்து இட் இஸ் நத்திங் மேட்டர். ஓகே, இங்க பெரிய முக்கியத்துவம் கிடையாது. ஸோ 7 ஜட்ஜ் பெஞ்சுக்கு ரெஃபர் பண்ணியிருக்காங்க. இது ஒரு ரெஃபரன்ஸ். சரி, இப்போ இதெல்லாம் சுப்ரீம் கோர்ட்டோட அப்சர்வேஷன்ஸ் ஆர்டர். ஓகே, ஸோ இதனால ஆகக்கூடிய இம்பாக்ட் என்ன, வாட் டைப் ஆஃப் இம்பாக்ட் இட் கிரியேட் இன் தி சொசைட்டி அப்படின்னா ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ பண்ணியிருக்கக்கூடிய இந்த ப்ராசஸ் இருக்கு இல்லையா, இந்த ப்ரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்டரிங் ஆக்ட்ல யூஸ் பண்ணக்கூடிய கன்ஃபர்சிகேஷன் ஆஃப் ப்ராப்பர்ட்டி. ஓகே, பெயில்ல வந்து ட்வின் பேலன்ஸ் பெயில் கண்டிஷன்ஸை நீங்க ப்ரூஃப் பண்ணி ஆகணும். தென் ப்ரூஃப் ஆஃப் இன்னசென்ஸ் வந்து உங்க சைடு தான் இருக்கு அப்படிங்கிற இந்த ஒரு லீகல் பேட்டில் இருக்குல்ல, இந்த லீகல் பேட்டில்ல இருக்கக்கூடிய ப்ராசஸ், இந்த ப்ராசஸே ஒரு பனிஷ்மெண்ட் தான் சொல்றாங்க from the side of the opposition parties and various experts says in such a context. Okay, so இப்போ இருக்கக்கூடிய இந்த ஒரு பர்டிகுலர் ப்ராசஸ்ங்கிறது இந்த லீகல் ப்ராசஸ் அப்படிங்கிறது இட் இஸ் கன்சிடர்ட் டு பி அன் பனிஷ்மெண்ட் பிகாஸ் தே ஹாவ் டு ரெகுலர்லி கோ டு தி கோர்ட் அண்ட் இன்வெஸ்டிகேட்டிங் ஆஃபீஸர்ஸ் frequently whenever they call for a summon. இது ஒரு இஷ்யூ வித் ரெஸ்பெக்ட் டு பர்டிகுலர் ஜட்மெண்ட் ஆர் ப்ரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்டரிங் ஆக்ட்ல இருக்கக்கூடிய சேலஞ்சஸ்ன்னு கூட நீங்க எழுத முடியும். தென் அப்பார்ட் ஃப்ரம் தட் பார்லிமெண்டோட ரெக்கார்ட் படி, வெரி ரீசன்ட் ரெக்கார்ட் ஃப்ரம் த சைட் ஆஃப் த பார்லிமெண்ட், தே conducted on 112 rights between 2004 and 2014 and it was exponentially increased after 2014 to 2022. so 2004 to 2014 ல நடந்த ரைட் அப்படிங்கிறது ஓவரால் 112 ரைட்ஸ் தான் நடந்தது.
பட் எக்ஸ்போனன்ஷியல் ஆயிருக்கு, கிட்டத்தட்ட 24 டைம்ஸ் 27 டைம்ஸ் சொல்றாங்க. ஓகே, ஸோ 2014 to 2012 மட்டும் 3000 ரைட்ஸ் நடந்திருக்கு இன் அரௌண்ட் தி கண்ட்ரி. பட் கன்விக்ஷன் ரேட் அப்படின்னு பார்த்தா இட் இஸ் நியர் 0.5%. ஓவரால் 23% தான் கன்விக்டட். ஓகே, ரஃப்லி 23% தான் ஓவரால் கன்விக்டட் இது வரைக்கும். என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்ல நீங்க அண்டர் சார்ஜ் ஆஃப் ப்ரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்டரிங் ஆக்ட். ஓகே, தென் அப்போசிஷன் இன்னொரு பெர்ஸ்பெக்டிவ்ல இதை ஆர்கியூ பண்றாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் ரைட் அப்படிங்கிறது இட் ஸ்டிக் டு டிஃபெக்ஷன். இன்சென்ஸ் இப்போ ஆன்டி டிஃபெக்ஷன்லான்னு சொல்றோம்ல, கட்சி தாவுதல் தடை சட்டம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த கட்சி தாவுதல் தடை சட்டம்ங்கிறது ஒன்றும் இல்லை, ஒருத்தர் இன்னொரு கட்சிக்கு மாறும்போது அவர் மேல பண்ணக்கூடிய விஷயங்கள். ரீசெண்டா நடந்த ரெக்கார்ட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது சம் பர்சன்ஸ் ஹூ ஆர் இன் தி அப்போசிஷன் பார்ட்டி, ஸோ இவங்க மேல என்ன பண்றாங்கன்னா என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் மூலமா சார்ஜ் பண்ணி மணி லாண்டரிங் கேஸ்ல அவங்க புக் பண்றாங்க. ஒன்ஸ் இந்த மணி லாண்டரிங் கேஸ்ல அவங்க புக் பண்ணதானதுக்கு அப்புறம் தே வில் ஜாயின் இன் தி ரூலிங் பார்ட்டி. ஸோ ரூலிங் பார்ட்டியில ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் அவங்க மேல என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, எந்த விதமான அதுக்கப்புறம் ஃபர்தர் ப்ரொசீடிங்ஸ் நடக்கிறதே கிடையாது. இது என்னன்னு சொல்றாங்கன்னா, ப்ரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்டரிங் ஆக்ட் அஸ் அண்ட் வாஷிங் மிஷின் சொல்றாங்க. வாஷிங் மிஷின் ஏன் சொல்றோம் அப்படின்னா, ஸோ அப்போசிஷன் பார்ட்டியில இருக்கிற வரைக்கும் தே ஆர் சீம்ஸ் டு பி அக்யூஸ்டு. பட் ஒன்ஸ் தே டிரான்ஸ்பர்ட் இன் டு தி ரூலிங் பார்ட்டிக்கு வந்ததுக்கு அப்புறம் அவங்க மேல ஃபர்தர் ப்ரொசீடிங்ஸ் எதுவுமே இனிஷியேட் பண்றது இல்லை. அப்போ ஒருத்தர் மேல நீங்க என்ன பண்ணி ஆகணும்னா, ஒருத்தர் நீங்க இன்னும் அந்த கட்சிக்கு கொண்டு வரணும் அப்படின்னா, ரூலிங் பார்ட்டிக்கு நீங்க கொண்டு வரணுங்கிற பட்சத்துல அவங்க மேல இந்த டூலை யூஸ் பண்ணும்போது டிஃபெக்ஷன் மூலமா அவங்க இந்த சைடு வந்துடுறாங்க. எனிவே தே ஆர் கரப்டட், இட்ஸ் அண்ட் செகண்ட் ஸ்டோரி. ஓகே, ஸோ அது ஒரு கன்சர்ன் கிடையாது, இது ப்ரூவன் வரைக்கும் தான் அது கன்சர்ன். பட் இது ஒரு டிஃபெக்ஷன் ப்ராசஸ்க்கு யூஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு அப்படின்றாங்க. தென் கிரிமினல் லால இருக்கக்கூடிய வேரியஸ் ப்ரொவிஷன்ஸை இது வயலேட் பண்ணுது. ஓகே, நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி அந்த செல்ஃப் இன்கிரிமினேஷன், இன்வெஸ்டிகேஷன், பெயில் கண்டிஷன், ஜுடிஷியல் ப்ராசஸ், இது எல்லாமே என்னன்னு பாத்தீங்கன்னா நார்மலா இருக்கக்கூடிய கிரிமினல் ஜஸ்டிஸ் சிஸ்டத்துல இருக்கக்கூடிய கிரிமினல் ப்ராசஸ் ப்ரொசீஜர்ஸ் இருக்கும் இல்லையா, அதை வயலேட் பண்ணக்கூடிய ப்ராசஸா இருக்கு அப்படின்றாங்க. ஓகே, தென் அபார்ட் ஃப்ரம் தட் ஒன்ஸ் த பர்சன் இஸ் அரஸ்டட் ஹிஸ் ப்ராப்பர்ட்டி இஸ் கன்ஃபிஸ்கேட்டட். ஓகே, ஸோ டோட்டலி ஹிஸ் ஃபினான்ஷியல் பவர் வாஸ் என்டையர்லி கிரிப்பிள்டு. இன் சென்ஸ் ஒடுக்கப்பட்ட ஒரு விஷயத்துல ஃபர்தரா இவங்கனால என்ன பண்ண முடியும்னா கேஸை ப்ரொசீட் பண்றதோ இல்ல ஃபர்தரா இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா தே ஆர் ஹேவிங் சர்டன் ஃபினான்ஷியல் இஷ்யூஸ். ஸோ தோ தே ஆர் நாட் கில்டி, இன் கேஸ் ஆஃப் அலிகேஷன் தே ஆர் சார்ஜ்டு. அவங்களோட ப்ராப்பர்ட்டியை கன்ஃபிஸ்கேட் பண்ணும்போது அதனால ஆகக்கூடிய ஃபர்தர் கான்சிக்வன்சஸ் டு தட் கன்சர்ன் பர்சன், டு தட் கன்சர்ன் ஆர்கனைசேஷன், இட் இஸ் ரியலி மேக் அன் ஃபினான்ஷியல் டென்ட். ஸோ இது ஒரு பிரச்சனையா சொல்றாங்க. அப்போ இதெல்லாம் இருக்கக்கூடிய ரீசன்ஸ் ஹவு டு ஸ்ட்ரென்தன் திஸ் ப்ராசஸ் ஓவரால். ஓகே, ப்ரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்டரிங் ஆக்டை மட்டும் பேச முடியாது, ஓவரால் மணி லாண்டரிங்கை எப்படி அவாய்ட் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு ப்ராடர் ஸ்பியர்ல தான் இதை அப்ரோச் பண்ண முடியும். அப்ப என்ன மாதிரி பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் யூ ஹாவ் டு பிரிங் அன் அவேர்னஸ் அபவுட் தி வேரியஸ் ஸ்டேக் ஹோல்டர்ஸ் தட் வாட் இஸ் தி இம்பாக்ட் ஆஃப் திஸ் ஒன், அண்ட் இஃப் யூ ஆர் இன்வால்வ் இன் திஸ் ப்ராசஸ், நீங்க இந்த ப்ராசஸ்ல இன்வால்வ் பண்ணும் போது வாட் டைப் ஆஃப் கான்சிக்வன்சஸ் யூ ஆர் கோயிங் டு ஃபேஸ் with respect to various government officials, banking persons or financial institutions. So இதெல்லாம் ஓகே, ஏன்னா இவங்க தான் மேஜரா இன்வால்வ் ஆகிறது இந்த மணி லாண்டரிங் ப்ராசஸ்ல. ஸோ யூ ஹாவ் டு கிவ் அன் அவேர்னஸ் டு தோஸ் கன்சர்ன் பர்சன்ஸ். ஓகே, தென் அப்பார்ட் ஃப்ரம் தட் கிட்டத்தட்ட ஒரு கேஸ் எடுத்து அதை கம்ப்ளீட் பண்றதுக்கு இட் டேக்ஸ் ஹியூஜ் நம்பர் ஆஃப் டைம்ஸ். ஸோ 17 years, 10 years, 15 years. ஸோ இந்த மாதிரிலாம் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மணி லாண்டரிங் ஆக்ட்ல ஒருத்தரை ஃபைல் பண்ணும்போது ஆகக்கூடிய டைம் டிலே. So in the time delay rectify பண்ணும்போது you can able to avoid decriminalization in politics. So decriminalization in politics is a major threat. Criminalization in politics. So but decriminalization of politics உங்களால achieve பண்ண முடியும். So it is an additional benefit for you. Then Vienna Convention giving some following orders. So அதெல்லாம் நீங்க மென்ஷன் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது, but you should follow it in the letter and spirit, not in the papers. Then the bank employees, because the reason of conversion is majorly involved some financial institutions, especially banking channels. So banking employees, you have to trained and aware of the consequences of such severe offense. And you have to introduce some innovative technologies such as blockchain technology. When you are going to verify the details of every time a person who is logged in and logged out. So இது மூலமா பண்ணும்போது you can able to identify that person, concerned person is
good in terms. Okay, so know your customer norms fill பண்ணிருக்காரு, then he is right person. So having clear data of revenue, இதெல்லாம் you can able to identify. And at the same time, you have to conduct some both internal and external auditors to each branch, district and country level of various financial institutions. Then you have to make some stringent rules in terms of FDA. So FDA பண்ணும்போது you have to make some stringent rules. So இந்த ரூல்ஸ் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபார் தி டிஸ்க்ளோஷர். ஸோ டிஸ்க்ளோஷர் பண்ணும்போது வாட்ஸ் தி இன்டென்ஷன் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட், தென் வேர் யூ கெட்ஸ் த ஃபண்டு, இதெல்லாம் என்ன பண்ணி ஆகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த எஃப்டிஐ ரூல்ஸ்ல கொண்டு வரணும். ஏன்னா இட் இஸ் ஆல்சோ ரூட் டு கன்வெர்ட் பிளாக் மணி இன்டு ஒன் ஒயிட் மணி. தென் இன் டர்ம்ஸ் ஆஃப் பப்ளிக் ஆஃபீஸர்ஸ், ரெகுலர் ஆடிட் ஆஃப் bureaucratic leaders and their properties, companies to avoid a theft of money. So one part of money laundering அப்படிங்கிறது it rests with the high dignified bureaucrats and politicians. So இவங்களோட ப்ராப்பர்ட்டிஸ், இவங்களோட சோர்ஸ் ஆஃப் இன்கம், இதெல்லாம் என்ன பண்ணியாங்கன்னா ரெகுலரா ஆடிட்டிங் பண்ணிக்கிட்டே இருக்கணும். பீரியாடிக்கல் ஆடிட்டிங் இஸ் எசென்ஷியல். ஏன்னா எக்ஸ்போனன்ஷியலா க்ரோத் ஆகுது இல்லையா? ஸோ நாமினேஷன் ஃபைல் பண்ணும்போது இருக்கிறத விட நெக்ஸ்ட் நாமினேஷனுக்கு போகும்போது எக்ஸ்போனன்ஷியலா ஒரு க்ரோத் ஆகுது இல்லையா? ஸோ இதை நீங்க கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னா ரெகுலர் ஆடிட்டிங் இருந்தாகும். ஸோ அதை யூ ஹாவ் டு என்ஷூர். தென் ஆஃப்ஷோர் ஃபினான்ஷியல் சென்டர்ஸ்ன்னு சொல்லுவோம். மணி லாண்டரிங் த்ரூ ஆஃப்ஷோர் ஃபினான்ஷியல் சென்டர்ஸ் அப்படிங்கிறது சம் கம்பெனிஸ், சம் ஆஃப்ஷோர் கம்பெனிஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஆஃப்ஷோர் கம்பெனிஸ் என்ன பண்ணுவாங்கன்னா தே ஒன்லி இன்வெஸ்ட் இன் சம் அதர் கண்ட்ரிஸ். ஸோ இவங்களை கூட நீங்க இம்பேர் பண்ணும்போது, இன்சென்ஸ் டைப் பண்ணும்போது, ஸோ இவங்களோட யூ ஹாவ் டு கிளியர் அண்ட் மேக் அண்ட் கிளியர் அக்ரிமெண்ட். So இது வந்து can possible only through by means of exchange of information from the various countries. Countries ஓட இன்ஃபர்மேஷன் எக்ஸ்சேஞ்சஸ் மெக்கானிசம் என்னவா இருக்கும்னா ப்ராப்பரா இருந்தாகணும். ஸோ அப்படி பண்ணா மட்டும்தான் இதுல இருந்து நம்ம ஓவர் கம் பண்ண முடியும். Okay, then apart from that, financial institutions must compelled to report suspicious transactions. So in case any transaction seems to be suspicious, they can able to identify financial institutions. Once they identified such a transactions are considered to be suspicious or something abnormal, they definitely have to mention to the law enforcement agencies for the yearly detection, nothing more than that. Then another thing, the recent issue is nothing but the cryptocurrency is considered to be one of the best tool for converting on black money into white money under money laundering process. So cryptocurrency is considered to be a potential threat. So அப்படிங்கிற பட்சத்துல FATF released certain guidelines with respect to cryptocurrency. Such a norms has to be followed in your domestic laws. They are in the process. Okay, cryptocurrency law is under the process. So இதை நம்ம என்ன பண்ணியாகணும், FTA guidelines cryptocurrency-குள்ள கொண்டு வந்தாகணும். Then multidisciplinary agencies ன்னு சொல்லுவாங்க. So multidisciplinary agencies in sense nothing but enforcement directorate, serious fraud investigation organization, CBI, இந்த மாதிரி நிறைய ஏஜென்சிஸ் இன்வால்வ் ஆகும்போது they have to work with the public private partnership, PPP மாடல்ல ஒர்க் பண்ணணும், including other private organizations to tackle the criminal finances, because the state as the only agency cannot able to solve this issue. You have to tie up with some other private partnership companies. Okay, then apart from that, you have to protect the data under data protection laws, and you have to hire some white caps are nothing but ethical hackers. So for what purpose means to audit the money transfers in the bank through from web channels in case any high amount of money which is considered to be suspicious, so that has to be tracked. அது யார் மூலமா பண்ண முடியும்னா ethical hackers மூலமா பண்ண முடியும். So government has to recruit those ethical hackers, and at the same time they want to ensure data protection laws. So they have to take into considerations. Then apart from that, the power rests with the enforcement directorate, so that they are directly appointed from the side of the government. So such a things has to be changed, and it should be appointed or it has to be converted into an autonomous institution, and such autonomous institution has to be responsible to the parliament, because to make them accountable. Okay, autonomous irukkalam, authority or responsibility irukanumla, they have to accountable to the parliament to avoid any political interference. In sense, there is an say in the present context, right? So the ruling party use enforcement directorate as a tool to cripple or control the voice of the opposition parties. So அதை நீங்க ஓவர்கம் பண்ணணும் அப்படின்னா you have to ensure and clear transparency in the process.
during the appointment process, or during the investigation process, you should maintain some clear transparency. Then poor conviction rate அப்படின்னு ஒன்று சொன்னோம் இல்லையா? ஸோ அதுக்கான ரீசன்ஸ் ஒன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா, they're having less number of personals. Out of 2,000 வேகன்சிஸ் இருக்கு அப்படிங்கிறாங்க. 1000 ஓவரால் நம்பர்ஸ், அதுல 253 to 300 தான் ஃபில் அப் ஆயிருக்கு. 700 வேகன்சிஸ் இருக்கு அப்படின்றாங்க என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்ல. இட் ஹாஸ் டு பி ஃபில்ட் as soon as possible. ஸோ இதெல்லாம் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூ கேன் ஏபிள் டு ஸ்ட்ரென்தன் தி மணி லாண்டரிங் ப்ராசஸ் as well as prevention of money laundering act. அதோட சேர்த்து யூ ஹாவ் டு கோரிலேட் வித் பினாமி டிரான்சாக்ஷன் ஆக்ட். ஸோ இதெல்லாம் ஸ்ட்ரென்தன் பண்ணும்போது என்ன அப்படின்னா, யூ கேன் ஏபிள் டு பிரிங் ஆன் good controlling of prevention of money laundering act. So overall என்ன பார்த்திருக்கோம் அப்படின்னா, what is meant by money laundering and what type of impact it create in the society. And apart from that, what are the international conventions or international process rest with this prevention of money laundering, and the recent Supreme Court ruling and its observations, and what type of impact it create in the next future, and how to strengthen the prevention of money laundering process. So money laundering எப்படி கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்கான வே ஃபார்வர்ட் டூல்ஸ் அண்ட் மெக்கானிசம்ஸ் பார்த்துருக்கோம். There is more than enough to approach these questions. Okay, definitely there must be some questions in the black money or money laundering. So அப்படி வரக்கூடிய சான்சஸ்ல இது it will be helpful for you. Okay, so கேட்டிருந்தீங்க, I will complete this topic. Okay, so எடுத்தாச்சு. ஸோ இன்கேஸ் ஃபியூச்சர்ல உங்களுக்கு வேற ஏதாச்சும் டாபிக்ஸ் தேவைப்படுங்கிற பட்சத்துல just listed in the comment box. So next வரக்கூடிய கிளாஸஸ்ல I will take such a topics. Okay, so hope you may understand this topics. Okay, so very thankful for you for to watch this video. So அது போக ஃபியூச்சர்ல தேவைப்படுங்கிற பட்சத்துல இன்சென்ஸ் வேற ஏதாவது உங்களுக்கு டாபிக்ஸ் எடுத்து கொடுக்கணுங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா list in your comment box. Okay, so thanks for your